வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? பன்னீர் பட்டர் மசாலா. அதுதான் எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பெரம்பூர் சீனிவாசாவில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, இந்த முக்கால்வாசி இந்த மஷ்ரூமு பன்னீர் அதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல. எனக்கு மில்க் ஐட்டம்லாம் வேறு ஒத்துக்காது, அலர்ஜி. ஸோ அவன் சொன்னான், அம்மம்மா நான் வாங்கி கொடுக்குறேன், நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பண்ணி தருவேன்லம்மா. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு நான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குமா. நான் அதுலேருந்து இப்போம்மா அங்கேருந்து வாங்கிறத விட்டுட்டான். அடிக்கடி இப்போ பன்னீர் இந்த மாதிரி பன்னீரை வாங்கிட்டு அம்மா பன்னீர் பட்டர் பண்ணுமா அப்படின்றது. அப்புறம் மஷ்ரூம் வாங்கிட்டு மஷ்ரூம் ஃப்ரை பண்ண சொல்கிறது, கிரேவி மாதிரி. அப்புறம் குடமிளகா கிரேவி. என்ன பண்ணுவேன் நான் இதுக்கெல்லாம், அழகாக ஒரு தக்காளியை உப்பு காரம்லாம் போட்டு மொத்தமாக 1 கிலோவை அரைச்சி கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஈஸியாக பண்ணிடுவேன் நான். ஸோ உங்களுக்கும் நான் எப்படி ஈஸியாக பண்ணுறேன், என்னோடய ஸ்டைலில் நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன். எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதுவும் ஸ்ரீனிவாசா பன்னீர் பட்டர் மசாலானா கண்ணை முடிந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். இப்போ நான் பண்ணுறது ஓகே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னையே பண்ண சொல்கிறான். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் எப்படி இருக்குது நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், என்ன சரிங்களா? பாருங்கள், இப்போ பாண்ட்லி வச்சுட்டோம். கொஞ்சமாக நெய் ஊற்றுறோம். அதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை போட்டிருக்கோம், ஒரு 1.5 அன்னாச்சி பூ போட்டிருக்கோம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம், 4 கிராம்பு போட்டிருக்கோம், காஷ்மீரி சில்லி அது ஒரு 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 பூண்டு போட்டுக்கோங்க, 1 இன்ச்சு இஞ்சி போட்டுக்கோங்க, நல்லா பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வதக்குங்க. நல்லா வதக்குறீங்களா? அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக ஒன்று சேர்க்கணும். அது முந்திரி. இந்த முந்திரியும் கிட்டத்தட்ட நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சேன்ல அந்த தக்காளி விழுது, அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 5 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு அந்த ஃப்ளேவரெல்லாம் அந்த தக்காளியில் இறங்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் தட்டை போட்டு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவரெல்லாம் இதாகிருக்கும், பச்சை வாசனை போயிருக்கும். அப்புறம் அணைச்சிட்டு ஆற விடுங்க. ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பன்னீர் பட்டர் மசாலா இல்லையா, அதனால் பட்டர் போடணும். இந்த அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கணும். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ அந்த வெண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த இதில் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்ச எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டு கொஞ்சம் அலம்பியும் கொட்டிடணும். அப்போ தான் அந்த லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை நல்லா அலம்பி அந்த தண்ணியையும் இதில் ஊற்றிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிடுத்து அந்த பச்சை வாசனை போகுமா. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சம் உப்பை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பன்னீர் நம்ம வாங்கி வச்சுட்டு நறுக்கி வச்சுக்கணும் க்யூப்ஸாக. அதை இந்த கிரேவியில் சேர்த்துடணும். இந்த கிரேவியில் அந்த பன்னீர் என்ன பண்ணோம், அந்த கிரேவியில் இருக்கிற எல்லா ஃப்ளேவரையும் இழுத்துக்கணும். அதனால என்ன பண்ணணும், நம்ம இதை போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எகெயின் திறந்து என்ன பண்ணணும், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கணும். இதுக்கு கம்பல்சரியாக இனிப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த இது இருக்கு இல்லையா, க்ரீமு, அது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதெல்லாம் ஜம்முன்னு அந்த ஃப்ளேவரெல்லாம் ஜம்முன்னு இறங்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் கரம் மசாலா போட்டிங்கன்னா அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.